வணக்கம். ஜெம் செய்திகளுக்காக நான் உங்கள் ஜெனிஷா அகஸ்டின். இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்பு செய்திகளை காணலாம். ஆட்சியில் பங்கு என்பது தமிழ்நாட்டுக்கு ஒத்துவராது என்று திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் பேச்சு. திமுக காங்கிரஸ் கூட்டணியை பிரிக்க ஒரு சிலர் சதி செய்வதாகவும் குற்றச்சாட்டு. மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லா மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கோரி எதிர்க்கட்சியினர் அளித்த அறிவிக்கையில் குறைகளை சரி செய்தால் இரண்டாவது அமர்வில் பரிசீலிக்கப்படும் என்று மக்களவை செயலகம் அறிவிப்பு. கிராம சுகாதார பணியாளர்களின் ஊதிய உயர்வு உள்ளிட்ட நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும். தமிழ்நாடு அரசிற்கு நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வலியுறுத்தல். கனடாவில் பள்ளியிலும் வீட்டிலும் நிகழ்ந்த துப்பாக்கி சூட்டில் 9 பேர் உயிரிழப்பு, மேலும் 25 பேர் காயம். துப்பாக்கியால் சுட்டவர் இறுதியில் தன்னைத்தானே சுட்டுக் கொண்டு உயிரை மாய்த்துக் கொண்டதாகவும் தகவல். இனி விரிவான செய்திகளை காணலாம். ஆட்சியில் பங்கு என்பது தமிழ்நாட்டுக்கு ஒத்துவராது என்று திமுக தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் விரைவில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ளது. இந்நிலையில் பாஜக, அதிமுக அடங்கிய தேசிய ஜனநாயக கூட்டணி ஓரணியாகவும், திமுக, காங்கிரஸ் அடங்கிய இந்திய கூட்டணி மற்றொரு அணியாகவும் அமைந்துள்ளது. இவை தவிர நாம் தமிழர் கட்சி, தமிழக வெற்றிக் கழகம் ஆகியனவும் களத்தில் உள்ளதால் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் 4 முனை போட்டி உள்ளது. அதே நேரத்தில் இந்திய கூட்டணியில் உள்ள காங்கிரஸ் கட்சியில் தலைவர்கள் சிலர் கடந்த தேர்தலை விட அதிக தொகுதிகள் கேட்க வேண்டும் என்றும், ஆட்சியில் பங்கு கேட்க வேண்டும் என்றும் கட்சி தலைமைக்கு வலியுறுத்தி வருகின்றனர். இந்நிலையில் சென்னையில் தனியார் ஊடகத்தின் சார்பில் நடைபெற்ற வட்டமேசை மாநாட்டில் திமுக தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் கலந்து கொண்டு பேசினார். அப்போது கூட்டணி ஆட்சி பற்றிய வினாவிற்கு விடையளித்த அவர், ஆட்சியில் பங்கு என்பது தமிழ்நாட்டுக்கு ஒத்துவராது என்றும், இது காங்கிரசுக்கு நன்றாக தெரியும் என்றும் கூறினார். ஆட்சியில் பங்கு என்னும் முழக்கம் கூட்டணியை பிளவுபடுத்தும் சதி என்றும் அவர் கூறினார். மத்திய அரசு உடனான திமுகவின் உறவு பற்றி பேசிய அவர், உறவுக்கு கை கொடுப்போம், உரிமைக்கு குரல் கொடுப்போம் என்ற கொள்கையை மத்திய அரசுடன் கடைபிடித்து வருவதாக கூறினார். அந்த லேப் இருக்கு, பள்ளிகளில் லேப் இருக்கு. NIRF தரவரிசையில் தலை சிறந்த 100 கல்லூரிகளில் தமிழ்நாட்டை சேர்ந்த கல்லூரிகளோட எண்ணிக்கை எவ்வளோ தெரியுமா? 33. டாப் 50 ஸ்டேட் யூனிவர்சிட்டியில் 10 யூனிவர்சிட்டிஸ் தமிழ்நாட்டில் தான் இருக்குது. நிதி ஆயோக் வெளியிட்ட SDG குறியீட்டில் 78 புள்ளிகளோட தமிழ்நாடு 2வது இடத்துல இருக்கு. இப்படி எந்த புள்ளி விவரம் எடுத்துக்கிட்டாலும் தமிழ்நாடு டாப்ல இருக்கு. அதனால தான் 65க்கு மேற்பட்ட ஒன்றிய அரசு விருதுகள் தமிழ்நாட்டை தேடி வருது. மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லா மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவரக் கோரி எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அளித்த அறிவிப்பில் பல குறைகள் உள்ளதால் அதனை சரி செய்து மீண்டும் தந்தால் பட்ஜெட் கூட்டத்தின் 2வது அமர்வில் பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்று மக்களவையில் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி பேசுவதற்கு அவர் எழும்போதெல்லாம் அவைத்தலைவர் ஓம் பிர்லா அவரை பேச விடாமல் அனுமதி மறுத்துவிட்டார். அதேபோல அரசுக்கு எதிராக முழக்கமிட்டு அவையின் நடுவே வந்த மாணிக்கம் தாகூர், வெங்கடேசன் உள்ளிட்ட எதிர்க்கட்சி உறுப்பினர்களை கூட்டத்தொடர் முழுவதற்கும் இடைநீக்கம் செய்துவிட்டார். பிரதமரை தாக்க காங்கிரஸ் பெண் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் முற்பட்டதாகவும் கூறி பரபரப்பை ஏற்படுத்தினார். இந்நிலையில் மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லா மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவரக் கோரி எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் 100க்கும் மேற்பட்டோர் கையொப்பமிட்ட அறிவிக்கையை வழங்கினர். அதில் குறிப்பிட்ட நிகழ்வுகள் 2025ஆம் ஆண்டு பிப்ரவரியில் நிகழ்ந்ததாக 4 முறை குறிப்பிட்டுள்ளது. குறைகள் நிறைந்த அந்த அறிவிக்கையை திருத்தி மேல் நடவடிக்கைகளை தொடரும்படி மக்களவை செயலகத்துக்கு அவைத்தலைவர் ஓம் பிர்லா அனுப்பி வைத்தார். இந்நிலையில் அறிவிக்கையில் உள்ள தவறுகளை திருத்தி தந்தால் மார்ச் 9ஆம் நாள் தொடங்கும் பட்ஜெட் கூட்டத்தின் 2வது அமர்வில் உரிய விதிகளின்படி அதை பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்வதாக மக்களவை செயலகம் அறிவித்துள்ளது. தமிழ்நாடு கிராம சுகாதார பணியாளர்களின் ஊதிய உயர்வு உள்ளிட்ட நியாயமான கோரிக்கைகளை தமிழ்நாடு அரசு விரைந்து நிறைவேற்றி தர வேண்டும் என்று நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வலியுறுத்தியுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழ்நாடு சுகாதாரத்துறையின் கீழ் தேசிய சுகாதார திட்டத்தில் பணியாற்றும் பணியாளர்களின் நியாயமான கோரிக்கையை திமுக அரசு நிறைவேற்ற மறுப்பதாக குறிப்பிட்டுள்ளார். 40,000த்திற்கும் மேற்பட்ட பணியாளர்கள் 10 ஆண்டுகளுக்கு மேலாக ஒப்பந்த அடிப்படையில் பணியாற்றி வருவதையும், அவர்களுக்கு 5 ஆண்டுகளாக எவ்வித ஊதிய உயர்வும் வழங்கப்படாததையும் சுட்டிக்காட்டியுள்ளார்.
பணி நிரந்தரம், ஆண்டுதோறும் 10 விழுக்காடு ஊதிய உயர்வு, அகவிலைப்படி விழாக்கால சிறப்பூதியம், முன்பணம் காப்பீட்டு ஊக்கத்தொகை, பணிக்கொடை ஆகிய அனைத்து கோரிக்கைகளையும் அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். பேறுகாலத்தில் ஊதியத்துடன் கூடிய விடுப்பு என்னும் கோரிக்கையையும் தமிழக அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று சீமான் வலியுறுத்தியுள்ளார். கனடாவில் பள்ளியிலும் வீட்டிலும் நிகழ்ந்த துப்பாக்கி சூட்டில் 9 பேர் கொல்லப்பட்டனர். மேலும் 25 பேர் படுகாயமடைந்துள்ளனர். கனடாவின் மேற்கு பகுதியில் உள்ள பிரிட்டிஷ் கொலம்பியாவில் டம்ப்ளர் ரிட்ஜ் பள்ளியில் துப்பாக்கி ஏந்திய ஒருவர் சரமாரியாக சுட்டதில் 6 பேர் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தனர். 7வது ஆள் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியிலேயே உயிரிழந்தார். பள்ளியில் கண்டெடுக்கப்பட்ட உடல்களில் ஒன்று இந்த துப்பாக்கி சூட்டை நிகழ்த்தியவர் என்றும், அவர் பள்ளியில் சரமாரியாக துப்பாக்கியால் சுட்டுவிட்டு இறுதியில் தன்னைத்தானே துப்பாக்கியால் சுட்டுக்கொண்டு தன் உயிரையே மாய்த்து கொண்டதாகவும் கூறப்படுகிறது. இதனிடையே பள்ளிக்கு அருகில் உள்ள ஒரு வீட்டில் இருவரின் உடல்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. பள்ளியில் துப்பாக்கியால் சுட்டவர் அதற்கு முன் இந்த வீட்டிலும் துப்பாக்கி சூடு நிகழ்த்தியதாக கருதப்படுகிறது. துப்பாக்கி சூடு நிகழ்ந்தபோது தங்கள் வகுப்பறையின் கதவுகளை சாத்திக் கொண்டதாகவும், மேசை, பெஞ்சுகள் ஆகியவற்றை கதவுக்கு பின்னால் தடுப்பதாக வைத்ததாகவும் அந்த பள்ளியின் மாணவர் ஒருவர் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள கனடா பிரதமர் மார்க் கார்னி, இது மிக பயங்கரமானது என்று குறிப்பிட்டுள்ளார். கொருக்குப்பேட்டையில் புதியதாக கட்டப்பட்ட ரயில்வே மேம்பாலத்தின் திறப்பு விழாவையொட்டி அமைச்சர்கள் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டனர். சென்னை கொருக்குப்பேட்டை எழில்நகரில் 96 கோடியே 4 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்ட ரயில்வே மேம்பாலத்தை வருகின்ற 12ஆம் தேதி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைக்க உள்ளார். இதையொட்டி அமைச்சர்கள் KN நேரு, சேகர் பாபு ஆகியோர் நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது திறப்பு விழாவை காண பணிகளை குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்தனர். பின்னர் அமைச்சர் KN நேரு செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது செய்தியாளர்கள் தேர்தல் அறிக்கையை திமுக எப்போது வெளியிடும் என எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த அவர், பாருப்பா, இந்த ஃப்ரிட்ஜ் சம்பந்தமாக ஏதாவது கேள்வி இருந்தா கேளு, அதெல்லாம் தலைவர் பார்த்துப்பார் என கூறினார். மேலும், என்னப்பா நீங்க சேகர் பாபுவை பார்த்து கேள்வி கூட கேட்க மாட்டீங்க, நல்லா கேளுங்கப்பா என கூறி சிரிப்பலைகளை ஏற்படுத்தினார். நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆடி சேகர், எபினேசர், மேயர் பிரியா ஆகியோர் உடனிருந்தனர். அடிக்கல் நாட்டுறாங்க நேரு நகர் 2A பிரிட்ஜ் எவ்வளோ கோடி? அது 75 கோடி 2A பிரிட்ஜ் அடிக்கல் நாட்டுறாரு. இந்த பிரிட்ஜோடைய லென்த் 840 மீட்டர். வேற என்ன கேட்குறீங்க? 840 மீட்டர் நீளமுள்ள பிரிட்ஜை நாளைக்கு திறக்கிறாரு, மத்தியானம் திறக்கிறார். நாளை மறுநாள் 12ஆம் தேதி அந்த பிரிட்ஜு, அந்த 2A பிரிட்ஜும் அடிக்கல் நாட்டுறாரு. வேற தேர்தல் அறிக்கை பிரிட்ஜில் ஏதாவது பாரு கேளு, வேற எதுவும் இல்லை. அதெல்லாம் முதலமைச்சர் தலைவர் பார்த்து செய்யறது. ஏதாவது கேள்வி உள்ளூர் மந்திரி அவர் நான் சொல்லிட்டேன். இங்க வாயா, ஐயா சொல்லு. ஏங்க பிரிட்ஜை பற்றி உற்சவர் மூலவர் அனைத்துக்கும் உரியவர் எங்கள் முதல்வர், அவர் முடிவெடுப்பார். ஒரே நாடு ஒரே கட்சி என்கின்ற நிலைக்கு செல்வதற்குத்தான் நிதியை ஒதுக்காமல் மத்திய அரசு மிரட்டுகிறார்கள் என்று அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்துள்ளார். திருச்சி மாவட்டத்தில் போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது பேசிய அவர், மத்திய ரயில்வே துறை வெளியிட்ட செய்தியை தராமல் புதிய செய்தியை ரயில்வே அமைச்சர் தருகிறார். நிதியை ஒதுக்காமல் வார்த்தைகளை மட்டும் செலவிடும் பிரதமர் போலவே ரயில்வே அமைச்சரும் உள்ளார் என்று விமர்சனம் செய்துள்ளார். ஒரே நாடு ஒரே கட்சி என்கின்ற நிலைக்கு செல்வதற்குத்தான் நிதியை ஒதுக்காமல் மத்திய அரசு மிரட்டுகிறார்கள் என்று தெரிவித்துள்ளார். இந்த மிரட்டல்களையும் தாண்டி பல்வேறு திட்டங்களை தமிழக அரசு செயல்படுத்தி வருகிறது. ஆனால் ரயில்வே துறை முழுமையாக மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் உள்ளது என்றும், அதற்கான நிதியை முழுமையாக அவர்கள்தான் ஒதுக்க வேண்டும் என்றும் கூறினார். மேலும் மத்திய அரசின் கொள்கைகளை எதிர்த்து அனைத்து தொழிற்சங்கங்கள் சார்பில் வருகின்ற 12ஆம் தேதி வேலைநிறுத்த போராட்டம் நடத்தப்பட உள்ளது என தெரிவித்துள்ளார். இவர் ஒரு புதிய தகவலை வெளியிடுகிறார். அந்த அடிப்படையில் தான் இருக்கிறது. அதில் மிக குறிப்பாக இந்த 2021 மே மாதம் மூலம் தமிழ்நாட்டில் ஒன்றிய அரசால் அறிவிக்கப்பட்ட ரயில்வே திட்டங்களை முக்கியத்துவத்தை கருத்தில் கொண்டு பல ஆண்டுகளாக நிலுவையில் இருந்த ரயில்வே திட்டங்களுக்கான நில எடுப்பு பணிகளின் மீது தனி கவனம் செலுத்தி விரைவான நில எடுப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. கடந்த 5 ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் 148.65.30 ஹெக்டேர்ஸ் பரப்பு கொண்ட 7 திட்டங்களுக்கு, இதில் 2 திட்டங்கள் மட்டுமே பெரிய திட்டங்கள், ரயில்வே துறையினரால் நிலத்திட்ட அட்டவணை அளிக்கப்பட்டதன் அடிப்படையில் தமிழக அரசால் நிர்வாக அனுமதி வழங்கப்பட்டு நில எடுப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது.
கிறிஸ்தவ அமைப்புகள் இல்லை என்றால் கல்வியில் நாம் வளர்ச்சியடைந்திருக்க மாட்டோம் என்று அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார். சென்னை பரங்கிமலையில் உள்ள தனியார் பள்ளியின் 125வது ஆண்டு விழாவில் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் கலந்து கொண்டார். அப்போது அவருக்கு பள்ளியின் சார்பில் வரவேற்பு அளிக்கப்பட்டது. தொடர்ந்து அமைச்சர் அன்பில் மகேஷ் 125வது ஆண்டு புத்தகத்தினை வெளியிட்டுள்ளார். இதையடுத்து விழாவில் பேசிய அவர் 125 ஆண்டுகள் ஒரு பள்ளி செயல்படுவது சாதாரணமான விஷயம் அல்ல. இதை செய்து காட்டக்கூடிய கிறிஸ்தவ அமைப்புகளுக்கு நன்றிகளை தெரிவித்தார். தொடர்ந்து கிறிஸ்தவர்கள் இல்லை என கூறினால் கல்வி வளர்ச்சி அடைந்திருக்க முடியாது என்றும் அன்றைய காலகட்டத்தில் வேத கல்வி மட்டும்தான் இருந்தது என்றும் கூறினார். மேலும் இந்த கிறிஸ்தவர்களின் மூலமாகத்தான் இன்று இருக்கும் கல்வி முறை வளர்ந்துள்ளது எனவும் தெரிவித்துள்ளார். Sovereign, socialist, secular, democratic republic, and to secure to all its citizens. I hope this will define my children who read the lines from Gita, Quran and Bible, right? ஸோ அதற்கான ஒரு இடமாக இன்றைக்கு செயின்ட் டாமினிக்ஸ் உடைய ஆங்கிலோ இந்தியன் ஸ்கூலுடைய இந்த நிகழ்வில் நான் கலந்துட்டு இருக்கேன். ஐ எம் ஸோ ஹாப்பி. ஒரு வருஷம் 2 வருஷம் இல்லை, 125 ஆண்டுகள் ஒரு இன்ஸ்டிடியூஷன் நடைபெறுங்கிறது சாதாரண விஷயம் அல்ல. அதை செய்து காட்டக்கூடிய FMM என்று சொல்லக்கூடிய பிரான்சிஸ்கன் மிஷனரிஸ் ஆஃப் மேரி, இந்த சிஸ்டர்ஸ் எல்லாருக்குமே என்னுடைய பாராட்டுகளை நான் தெரிவிச்சுக்கிறேன். மேடையில் உட்காந்துருக்கலாம் பாருங்கள், ஏதாச்சும் வயசான சிஸ்டர்ஸ் மாதிரியா இருக்கிறாங்க, எல்லாம் கேர்ள்ஸ் மாதிரி தான் உட்காந்துருக்குறாங்க. பிகாஸ் ஒருத்தர் அந்த ஒரு ஹாப்பினஸோடு அவங்க அதை பரிமாறிக்கிறது அச்சீவ் பண்ணிட்டாங்க. அதனால் கண்டிப்பாக அந்த மகிழ்ச்சி அவங்ககிட்ட இருக்குது. என்னை கண்கூடாக நான் பார்க்க முடியாது, நான் ரசிக்கிறேன் அப்படின்னு நான். ஸோ எயிட்டடாக ஒரு இன்ஸ்டிடியூஷன் நடத்துகிறாங்க அப்படிங்கிறது நமக்கெல்லாம் இது ஒரு பாடமாக இருக்க வேண்டும். ஸோ அந்த விதத்தில் இன்றைக்கு இந்த மேடையில் எனக்கான ஒரு வாய்ப்பை வழங்கியிருக்கக்கூடிய ஒவ்வொரு ரெவரண்ட் சிஸ்டர்ஸ்க்கும் என்னுடைய நன்றிகளை நான் தெரிவிச்சுக்கிறேன். திருவிடந்தையில் நடைபெறுகின்ற வாக்குச்சாவடி முகவர் மாநாட்டில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கலந்து கொள்வதையொட்டி அமைச்சர் தாமு அன்பரசன் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். செங்கல்பட்டு மாவட்டம் திருவிடந்தையில் திமுக சார்பில் நடைபெறுகிற வாக்குச்சாவடி முகவர் மாநாட்டில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பங்கேற்று நிர்வாகிகளுக்கு அறிவுரை வழங்க உள்ளார். இதையொட்டி மாநாடு நடைபெறும் இடத்தை நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் தாமு அன்பரசன் நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு செய்தார். அப்போது செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர் 100 ஏக்கர் பரப்பளவில் வாகனம் நிறுத்தும் இடம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் மாநாட்டிற்கு வருகை தருகின்ற முக்கிய நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் எந்தவித ஆபத்தும் ஏற்படாத வகையில் 1000க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். மேலும் இதில் திமுக துணை பொதுச் செயலாளர் ராசா உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர். பயிற்சியை கழக நிர்வாகிகளுக்கு தருவதற்காக முதல் கட்டமாக காஞ்சிபுரம் வடக்கு மாவட்டத்தில் சென்னை மண்டலம், விழுப்புரம் மண்டலம், அந்த மண்டலத்துக்கு உட்பட்ட 49 தொகுதிகளில் அடங்கியிருக்கிற வாக்குச்சாவடியில் இருக்கிற வாக்குச்சாவடி நிலை முகவர், அந்த வாக்குச்சாவடியில் இருக்கிற உறுப்பினர்கள் எல்லாம் ஒருங்கிணைந்து கிட்டத்தட்ட இந்த 49 தொகுதியில் 1.5 லட்சம் பேருக்கு மேலே வராங்க நாளைக்கு. ஆக இந்த மாநாடை பொறுத்தவரையில் 2026 திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்புக்கு வருவதற்கு ஒரு அச்சாரமாக அமையும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. ஆக இந்த மாநாட்டிற்கு வரக்கூடிய நம்முடைய தோழர்கள் வந்து செல்வதற்கு வேண்டிய எல்லா வசதிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. குடிநீர் வசதி, கழிப்பிட வசதி, அவங்களுக்கு வேண்டிய அந்த ஸ்நாக்ஸ்லாம் கூட ஒவ்வொரு சீட்டில் வச்சுட்டு அவங்களுக்கு எந்தவித பிரச்சனை இல்லாத வாகனங்கள் வருவதற்கு வேண்டிய பார்க்கிங்கு, கடலூர் விழுப்புரத்தில் வரவங்களுக்கெல்லாம் இந்த பக்கம், சென்னையிலேருந்து வர்றவங்களாம் இந்த பக்கம், அதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 15,000-20,000 வண்டிகள் தங்குவதற்கு விடுவதற்கு வேண்டிய இந்த பார்க்கிங் வசதியெல்லாம் கூட பிரமாதமாக செய்திருக்கிறோம். அவ்வளோ பேரும் வந்து செல்லக்கூடிய அளவிற்கு எந்த சிரமம் இல்லாமல் இந்த மாநாடு அமைய இருக்கிறது என்று நான் தெரிவித்து கொள்கிறேன். திமுக ஆட்சியில் மது, கஞ்சா போன்ற வியாபாரம் அதிக அளவில் நடைபெறுகிறது என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை ராயப்பேட்டையில் உள்ள OMCA திடலில் பாமக இளைஞரணி மாநாடு நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான பாமக நிர்வாகிகளும் தொண்டர்களும் கலந்து கொண்டனர்.
இந்த கூட்டத்தில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் பேசியபோது, அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி பாமக தொண்டர்கள் தொடர்ந்து ஒத்துழைக்க வேண்டும் என்றும், கூட்டணி கட்சிகளோடு சகோதரத்துடன் பழகி தீய சக்தி திமுக அரசை தோற்கடிக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார். தமிழகத்தில் மது, கஞ்சா போன்ற வியாபாரம் அதிக அளவில் நடைபெறுகிறது என்றும், அதனை கட்டுப்படுத்த திமுக அரசு தவறிவிட்டது என்றும் குற்றம் சாட்டினார். இன்னும் 2 மாதத்தில் திமுக ஆட்சி முடிந்துவிடும் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கூறினார். சுற்றுச்சூழலை பாதுகாப்போம். நிலம், நீர், காற்று மாசுபடாமல் காத்து அடுத்த தலைமுறைக்கு இந்த பூமியை அப்படியே பசுமையாக விட்டு செல்ல இளைஞர் சக்தியை பயன்படுத்துவோம். மேற்சொன்ன 10 கட்டளைகளை நெஞ்சில் நிறுத்தி என் தமிழ் சமுதாயம் உயர, தமிழ்நாடு முன்னேற, என் நாடு உயர அர்ப்பணிப்போடு பாடுபடுவேன் என உறுதியேற்று பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய தவறிய திமுக அரசை வீட்டுக்கு அனுப்ப வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்று பாஜகவின் தேசிய மகளிர் அணி தலைவர் வானதி ஸ்ரீனிவாசன் தெரிவித்துள்ளார். சென்னை சிவானந்தா சாலையில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளின் மகளிர் அணிகள் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் பாஜகவின் தேசிய மகளிர் அணி தலைவர் வானதி ஸ்ரீனிவாசன், பாஜக மாநில துணைத் தலைவர் குஷ்பு, அதிமுக முன்னாள் அமைச்சர் வளர்மதி என பலர் பங்கேற்று திமுக அரசை கண்டித்து கண்டன முழக்கங்களை எழுப்பினர். பின்னர் வானதி ஸ்ரீனிவாசன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது பேசிய அவர், தமிழகத்தில் திமுக ஆட்சியின் கீழ் பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் முன்னெப்போதும் இல்லாத வகையில் அதிகரித்துள்ளதாக குற்றம் சாட்டினார். தொடர்ந்து 7 வயது குழந்தை முதல் 70 வயது மூதாட்டி வரை பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்படுகின்றனர் என்றும், பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய தவறிய இந்த அரசை வீட்டுக்கு அனுப்ப வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்றும் கூறினார். மேலும் இதற்காக தேசிய ஜனநாயக கூட்டணியில் உள்ள மகளிர் அணியினர் அடுத்த 60 நாட்களுக்கு தமிழகத்தின் ஒவ்வொரு மாவட்டத்திலும் தீவிர பிரச்சாரத்தை முன்னெடுக்க உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். போக்சோ குற்றங்கள், குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் 52% அதிகரித்திருக்கிறது. பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்முறை வழக்குகள் 109% தமிழகத்தில் அதிகரித்திருக்கிறது. இப்படியெல்லாம் இந்த புள்ளி விவரங்களை எல்லாம் பார்க்கின்ற பொழுது உண்மையாகவே நாம் கல்வியில் சிறந்த தமிழ்நாடு, பெண்களை போற்றுகின்ற தமிழ்நாடு என்கின்ற சிறப்புகளை எல்லாம் இந்த திராவிட மாடல் ஸ்டாலின் அவர்கள் அரசு சிதைத்துக் கொண்டிருக்கிறது என்பதை உணர முடிகிறது. இதற்காக தமிழகத்தினுடைய ஒவ்வொரு மாவட்டங்களிலேயும் ஒவ்வொரு கிராமங்களிலேயும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கின்ற மகளிர் இந்த தேர்தல் பிரச்சாரத்தை முன்னெடுத்து செல்வார்கள். குடியாத்தம் அருகே அரசு பள்ளியில் மாணவர்களுக்கு விலையில்லா மிதிவண்டிகளை சட்டப்பேரவை உறுப்பினர் அமலு விஜயன் வழங்கினார். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே வளத்தூர் அரசினர் மேல்நிலைப் பள்ளியில் மாணவர்களுக்கு தமிழக அரசின் விலையில்லா மிதிவண்டிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக சட்டப்பேரவை உறுப்பினர் அமலு விஜயன் கலந்து கொண்டு பேசியபோது, கல்விக்காக அரசு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு உள்ளது என்றும், மாணவர்கள் கல்வியில் சிறப்பாக செயல்பட்டு உயர்கல்விக்காக பாடுபட வேண்டும் என்றும் கூறினார். மாணவர்கள் செல்போன் பயன்படுத்துதல் கல்விக்காகவும் அறிவியல் மற்றும் உலகை அறிய மட்டுமே என்றார். இதன் பின்னர் 85 மாணவ மாணவிகளுக்கு அரசின் விலையில்லா மிதிவண்டிகளை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் குடியாத்தம் ஒன்றிய குழு தலைவர் சத்தியானந்தம், பள்ளியின் பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் சேகரன், வளத்தூர் ஊராட்சி தலைவர் நிர்மலா மற்றும் பலர் கலந்து கொண்டனர். நிலம் கையகப்படுத்தும் பணிகள் திமுக அரசிடம் நிலுவையில் உள்ளதாலேயே பல முக்கிய திட்டங்கள் வருவதற்கு தாமதமாகிறது என முன்னாள் அமைச்சர் RP உதயகுமார் குற்றம் சாட்டியுள்ளார். மதுரை மாவட்டம் சமயநல்லூர் கிராமத்தில் அதிமுக சார்பில் பிரச்சார கூட்டம் நடைபெற்றது. இதில் முன்னாள் அமைச்சர் RP உதயகுமார் கலந்து கொண்டு ஆலோசனைகள் வழங்கினார். இக்கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் RP உதயகுமார் பேசியபோது, ரயில்வே திட்டங்களுக்கு தேவையான நிலத்திலிருந்து 24% மட்டுமே திமுக அரசால் ஒப்படைக்கப்பட்டுள்ளது என்றும், நிலம் கையகப்படுத்துவதற்கு நிதி ஒதுக்கவில்லை என்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் கூறுவது பொய் என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் நிலம் கையகப்படுத்தும் பணிகள் தமிழக அரசிடம் நிலுவையில் உள்ளதாலேயே பல முக்கிய திட்டங்கள் வருவதற்கு தாமதமாகிறது என்று குற்றம் சாட்டினார்.
மத்திய பட்ஜெட்டில் புற்றுநோய் உள்ளிட்ட 7 அரிய வகை நோய்களுக்கு வரி விலக்கு கொடுத்திருக்கிறார்கள் என்றும் இதையெல்லாம் மூடி மறைத்துவிட்டு மத்திய அரசு மீது பழி சுமத்துவதையே தன்னுடைய வாழ்நாள் கடமை என்று திமுகவினர் பேசி வருவதாகவும் தெரிவித்துள்ளார். இலவசமாக வழங்கப்படும் மடிக்கணினிகளை பொழுதுபோக்கிற்காக மட்டுமே பயன்படுத்தாமல் கல்வி, வளர்ச்சி மற்றும் வேலைவாய்ப்பு முன்னேற்றத்திற்காக பயன்படுத்த வேண்டும் என்று அமைச்சர் கயல்விழி தெரிவித்துள்ளார். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் ITI கார்னர் அருகில் உள்ள அரசு கல்லூரியில் கல்லூரி மற்றும் தொழிற்பயிற்சி மையத்தில் பயிலும் மாணவர்களுக்கு அரசின் இலவச மடிக்கணினி வழங்கும் விழா கல்லூரி முதல்வர் புஷ்பலதா தலைமையில் நடைபெற்றது. விழாவில் மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் கயல்விழி பங்கேற்று மாணவர்களுக்கு மடிக்கணினிகளை வழங்கினார். பின்னர் விழாவில் பேசிய அமைச்சர், இலவசமாக வழங்கப்படும் மடிக்கணினிகளை பொழுதுபோக்கிற்காக மட்டுமே பயன்படுத்தாமல் கல்வி, வளர்ச்சி மற்றும் வேலைவாய்ப்பு முன்னேற்றத்திற்காக பயன்படுத்த வேண்டும் என்று தெரிவித்தார். இந்நிகழ்வில் திமுக மாவட்ட வழக்கறிஞர் செல்வராஜ், கல்லூரி பேராசிரியர்கள், அலுவலர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர். தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி அமைய வேண்டும் என்று புதிய தமிழகம் கட்சி தலைவர் கிருஷ்ணசாமி தெரிவித்துள்ளார். சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டையில் புதிய தமிழகம் கட்சி நிர்வாகிகள் கூட்டம் மாவட்ட செயலாளர் நியூட்டன் பாபு தலைமையில் நடைபெற்றது. இதில் கட்சி தலைவர் கிருஷ்ணசாமி, இளைஞரணி தலைவர் ஷியாம் ஆகியோர் பேசினர். அதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய கிருஷ்ணசாமி, வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் வாக்காளர்கள் தங்கள் பொறுப்புகளை உணர்ந்து சரியான வேட்பாளர்களை தேர்வு செய்ய வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். கூட்டணி கட்சிகளுக்கு ஆட்சியில் பங்கு கொடுக்காமல் நடைபெறும் ஒரு கட்சி ஆட்சி ஜனநாயகத்துக்கு எதிரானது என்றும் கிருஷ்ணசாமி தெரிவித்தார். நேற்று ராமநாதபுரம், இன்று சிவகங்கை மாவட்டத்தினுடைய சார்பாக தேவக்கோட்டையிலே நடைபெறுகிறது. நாளை திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய சார்பாக நிலக்கோட்டையிலே நடைபெற இருக்கிறது. அதற்கு பிறகு தொடர்ச்சியாக திருச்சி, கரூர் மாவட்டங்கள் என அனைத்து மாவட்டங்களிலுமே இந்த செயல்கள் கூட்டம் நடைபெற இருக்கிறது. மிக முக்கியமாக இந்த செயல்வீர கூட்டங்களின் நோக்கம் 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் புதிய தமிழகம் கட்சி போட்டியிடக்கூடிய இடங்களில் புதிய தமிழகம் கட்சியினுடைய வேட்பாளர்களை வெற்றி பெற வைக்கக்கூடிய வகையில் எந்த வகையில் களப்பணி ஆற்றுவது. தமிழகத்தில் கஞ்சா விற்பவர்களை தேடி அலைய தேவையில்லை, நேராக அமைச்சர்களின் புகைப்பட ஆல்பங்களை பார்த்தால் போதும் என பாஜக மாநில செயற்குழு உறுப்பினர் கஸ்தூரி விமர்சனம் செய்துள்ளார். கோவை காந்தி பார்க்கில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளின் மகளிர் அணியினர் தமிழகத்தில் பெண்களுக்கு எதிராக நடைபெறும் வன்முறைகளை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்தில் பாஜக மாநில செயற்குழு உறுப்பினர் கஸ்தூரி கலந்து கொண்டு உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், தமிழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லை என்றார். தொடர்ந்து, கஞ்சா விற்பவர்களை தேடி அலைய தேவையில்லை, நேராக அமைச்சர்களின் புகைப்பட ஆல்பங்களை பார்த்தால் போதும், அதில் இருப்பவர்கள்தான் கஞ்சா விற்பவர்கள் என குற்றம் சாட்டினார். இதையடுத்து, ஸ்டாலின் மாதிரி தற்போதைய எதிர்க்கட்சித் தலைவர் கிடையாது, ஸ்டாலின் மீண்டும் எதிர்க்கட்சித் தலைவராக வேண்டும் என்பதே என்னுடைய ஆசை என்றும், எதிர்க்கட்சியில் இருக்கும்போது அவர் நன்றாக செயல்படுகிறார் என்றும் விமர்சனத்துடன் பாராட்டினார். 10 தொகுதிகளில் போட்டியிட வாய்ப்பளித்தால் தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி அமைக்கப்படும் என தமிழ்நாடு முத்தரையர் சங்கத்தின் மாநில தலைவர் அம்பலத்தரசு தெரிவித்துள்ளார். திருச்சியில் தமிழ்நாடு முத்தரையர் சங்கத்தின் மாநில தலைவர் அம்பலத்தரசு செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது கல்வி, வேலைவாய்ப்பில் தனி இட ஒதுக்கீடு வழங்க வேண்டும், 29 உட்பிரிவுகளை இணைத்து முத்தரையர் என்று சாதி சான்றிதழ் வழங்கி ஒரே பட்டியலில் இணைத்திட வேண்டும், சட்டமன்ற தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிட 15 தொகுதிகளில் முத்தரையர்களுக்கு வாய்ப்பளிக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை ஏற்கனவே தமிழக முதலமைச்சரை சந்தித்து வழங்கியுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். 10 தொகுதிகளில் போட்டியிட வாய்ப்பளித்தால் தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி அமைக்கப்படும் என்று கூறினார். இப்பேட்டியின் போது மாநில துணைத் தலைவர் மனோகரன், மாநில இளைஞரணி செயலாளர் ராஜலிங்கம், மாவட்ட செயலாளர்கள் ராமச்சந்திரன் மற்றும் பலர் உடனிருந்தனர். எடுத்து கூறியுள்ளோம். எங்களுக்கு முக்கியமான கோரிக்கை, முத்தரையர்களுடைய 29 உட்பிரிவுகளையும் ஒன்றாக்கி 1996 அரசாணையின் 15 கீழ் முத்தரையர் என்ற ஒரே பெயரில் அழைக்க உத்தரவிடப்பட்டது. ஆனால் அந்த கோரிக்கையானது இதுவரை அமல்படுத்தப்படவில்லை. முத்தரையர் என்ற ஒரே சாதியானது எம்பிசியிலும் பிசியிலும் இப்படி பல்வேறு கட்டங்களாக பிரித்து வைக்கப்பட்டிருப்பதால் நாங்கள் எந்த ஒரு வகையிலும் முன்னேற்றம் பெற முடியவில்லை.
புதுக்கோட்டையில் 2026 சட்டமன்ற தேர்தலையொட்டி வாக்கு எண்ணும் மையம் அமைப்பதற்கான பணிகள் குறித்து மாவட்ட ஆட்சியரும் காவல் கண்காணிப்பாளரும் நேரில் சென்று ஆய்வு செய்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் அரசு மகளிர் கல்லூரியில் 2026 சட்டமன்ற தேர்தலையொட்டி வாக்கு எண்ணும் மையம் அமைப்பதற்கான பணிகள் நடைபெற்று வருகிறது. இதையொட்டி மாவட்ட ஆட்சியர் அருணா, காவல் கண்காணிப்பாளர் அபிஷேக் குப்தா ஆகியோர் நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு செய்தனர். அப்போது இருவரும் வாக்கு எண்ணும் மையங்களில் எவ்வாறு பாதுகாப்பு அளிப்பது குறித்து ஆலோசனைகளை மேற்கொண்டனர். தஞ்சாவூர் மாவட்டம் திருப்பனந்தாளில் மாற்றுத்திறனாளிக்கு 3 சக்கர வாகனம் வழங்க காவல் ஆய்வாளர் உதவி செய்துள்ளார். திருவிடைமுருதூர் வட்டம் திருப்பனந்தாளை சேர்ந்த மாற்றுத்திறனாளி ரத்தினம் 3 சக்கர வாகனம் வசதி இல்லாமல் இருந்ததை காவல்துறை ஆய்வாளர் குமார் அறிந்துள்ளார். இதை ரோட்டரி சங்கம் மூலமாக மாற்றுத்திறனாளி நலத்துறைக்கு தெரிவித்தார். மாவட்ட ஆட்சியரின் பரிந்துரையை அடுத்து திருப்பனந்தாள் காவல் ஆய்வாளர் குமார் தலைமையில் மாற்றுத்திறனாளி ரத்தினத்திற்கு 3 சக்கர வாகனம் வழங்கப்பட்டது. புதுச்சேரியில் நடைபெற்ற மாவட்ட சதுரங்க போட்டியில் வெற்றி பெற்ற மாணவிக்கு தங்க நாணயம் பரிசளிக்கப்பட்டது. புதுச்சேரி தனியார் பள்ளியில் 17 வயதிற்குட்பட்டோருக்கான மாவட்ட சதுரங்க போட்டி நடைபெற்றது. இதில் பல்வேறு பள்ளிகளைச் சேர்ந்த 250க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர். இந்த போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் நித்யா ராதாகிருஷ்ணன் பரிசுகளை வழங்கினார். முதலிடம் பிடித்த அமிர்தா பள்ளி மாணவி ஜீவிதாவுக்கு 1 கிராம் தங்க நாணயம் பரிசாக வழங்கப்பட்டது. 2ஆம் இடம் பெற்ற ஆதித்யா குருகுலம் பள்ளி மாணவர் ஜஸ்டின் சாமுவேலுக்கு 30 கிராம் வெள்ளி நாணயம் வழங்கப்பட்டது. 3ஆம் இடம் பிடித்த பெத்தி செமினேர் பள்ளி மாணவர் ராகுல் ராமகிருஷ்ணனுக்கு 20 கிராம் வெள்ளி நாணயம் வழங்கப்பட்டது. திருநெல்வேலி மாவட்டம் திசையன்விளை அருகே விஜய் அச்சம்பாட்டில் பள்ளி மாணவர்கள் நெகிழியின் தீமைகள் குறித்த விழிப்புணர்வு பேரணிகளை நடத்தியுள்ளனர். திசையன்விளை அருகே உள்ள விஜய் அச்சம்பாட்டில் அரசு உதவி பெறும் பள்ளி மாணவர்கள் நெகிழியின் தீமைகள் குறித்து விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தினர். நெகிழியால் நிலம், நீர், காற்று ஆகியன எவ்வாறு மாசுபடுகிறது என மாணவர்களுக்கு பள்ளி ஆசிரியர் எடுத்துக் கூறினார். பள்ளியில் 9ஆம் வகுப்பு மாணவர்கள் அனைவரும் சணல், துணி ஆகியவற்றால் ஆன புத்தக பையை கொண்டு வந்திருந்தனர். மேலும் வகுப்பறையில் உள்ள மாணவ மாணவிகள் நெகிழியின் பாதிப்புகள் குறித்த கருத்துக்களை எடுத்துக் கூறினர். நெகிழியின் தீமைகள் குறித்த வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை கையில் ஏந்தியவாறு மாணவர்கள் தெருக்களில் ஊர்வலமாக சென்றனர். திருவள்ளூர் மாவட்டம் சோழவரத்தில் இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியின் 4177வது கிளையை RMK கல்வி குழுமத்தின் தலைவர் முனிரத்னம் திறந்து வைத்தார். இந்தியன் ஓவர்சீஸ் தொடங்கப்பட்டு 90 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ளது. இந்த நிலையில் அதன் 4177வது கிளை திருவள்ளூர் மாவட்டம் சோழவரத்தில் அமைக்கப்பட்டுள்ளது. புதிய கிளையின் திறப்பு விழா வேலூர் மண்டல மேலாளர் ராஜசேகர் முன்னிலையில் நடைபெற்றது. RMK கல்வி குழுமத்தின் தலைவரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான முனிரத்னம் குத்துவிளக்கேற்றி வைத்து இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி புதிய கிளைகளை திறந்து வைத்தார். பின்னர் மகளிர் சுய உதவிக் குழுவினர் தனிநபர் கடன் வழங்கும் திட்டத்தை தொடங்கி வைத்தார். அப்போது பேசிய முனிரத்னம், வாடிக்கையாளர்கள் வாங்கிய கடனை நாணயமாக திருப்பி செலுத்தினால் தானாக முன்வந்து எத்தனை கோடி வேண்டுமானாலும் இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி கடன் உதவி வழங்கும் என தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் சோழவரம் இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி கிளை மேலாளர் ஜதின் ஆனந்த், RMK கல்வி நிறுவனத்தின் ஊழியர்கள் சுதாகர், குணசேகரன், சோழவரம் முன்னாள் தலைவர் லட்சுமி முனிகிருஷ்ணன் ஆகியோர் கலந்து கொண்டனர். போராட்டத்தில் கலந்து கொள்வதற்காக 2 கால்கள் இல்லாமல் தரையில் ஊர்ந்து வந்த மாற்றுத்திறனாளிக்கு உதவி செய்த போக்குவரத்து காவலரை மக்கள் பாராட்டி வருகின்றனர். புதுக்கோட்டை பழைய பேருந்து நிலையத்தில் மாற்றுத்திறனாளிகள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டம் நடத்தி வருகின்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் மீமீசலில் இருந்து ரமேஷ்குமார் என்ற மாற்றுத்திறனாளி இந்த போராட்டத்தில் கலந்து கொள்வதற்காக வந்துள்ளார். இவர் பிறவியிலேயே 2 கைகளும் 2 கால்களும் இல்லாதவர். போராட்டத்தில் கலந்து கொள்வதற்காக பழைய பேருந்து நிலையம் வந்து இறங்கிய மாற்றுத்திறனாளி ரமேஷ்குமார் சாலையை கடக்க முடியாமல் திணறிக் கொண்டிருந்தார். இதனை பார்த்த போக்குவரத்து காவல் உதவி ஆய்வாளர் அழகர் மற்றும் போக்குவரத்து காவலர்கள் சேர்ந்து உடனடியாக மாற்றுத்திறனாளியை தூக்கி அருகில் உள்ள போராட்ட களத்திற்கு கொண்டு சென்றனர். தவழ்ந்து சென்ற மாற்றுத்திறனாளிக்கு உடனடியாக உதவி செய்த போக்குவரத்து காவலர்களுக்கு பொதுமக்கள் பாராட்டுகளை தெரிவித்தனர். கோரிக்கைகளை நிறைவேற்றாத திமுக அரசை கண்டித்து பார்வையற்றோர் 100க்கும் மேற்பட்டோர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் மிகுந்த பரபரப்பு ஏற்பட்டுள்ளது.
திருச்சிராப்பள்ளி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு பார்வையற்றோர் சங்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழுவை சேர்ந்தவர்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்கப்படும் மாதாந்திர உதவித்தொகை 1500 ரூபாயை அண்டை மாநிலங்களில் வழங்குவது போல 5000 ரூபாயாக வழங்க வேண்டும் என்பன போன்ற பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அப்போது திடீரென்று போராட்டத்தில் கலந்து கொண்டு 100க்கும் மேற்பட்டோர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தியதை தொடர்ந்து போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். 2 நாட்களா நாங்கள் இவ்வளவு நாள் கத்தி கூப்பாடு போட்டு நைட்டு நாங்கள் படுத்திருந்த இடத்துல பூச்சி பட்டையோட குப்பை குளத்தில் இருந்தோம். எந்த ஆபீசரும் எந்த அரசு அதிகாரியும் அரசியல்வாதியும் பார்க்காதனால எங்களுடைய அடுத்த கட்ட போராட்டமாக இந்த மறியலை இன்னைக்கு முன்னெடுத்திருக்கோம். திருப்பூர் அருகே பாசன கால்வாய் மூடப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து விவசாயிகள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருப்பூர் மாவட்டம் பொடாரம்பாளையம் கிராமத்தில் திருப்பூரை சேர்ந்த தனியார் ரியல் எஸ்டேட் தொழிலதிபர் ஒருவர் 2.5 ஏக்கர் நிலத்தினை வாங்கி வீட்டுமனை பிரிவாக மாற்றி விற்பனை செய்ய நடவடிக்கை மேற்கொண்டார். இந்த நிலத்தின் அருகிலேயே அக்கிராமத்தை சேர்ந்த விவசாயிகளுக்கு கடந்த 50 ஆண்டுகளாக பாசன நீர் சென்று வந்தது. இதனைத் தொடர்ந்து பொதுமக்கள், பாசன சங்க தலைவர் ஆகியோர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் நடந்த முத்தரப்பு பேச்சுவார்த்தையின் அடிப்படையில் கால்வாயின் வழித்தடத்தை மாற்றி அருகிலேயே புதிய கால்வாய் அமைக்கப்பட்டது. இதனால் பழைய பாசன கால்வாய் முழுமையாக மூடப்பட்டது என விவசாயிகள் குற்றம் சாட்டினர். இதையடுத்து தகவல் வெளியானதை அடுத்து 100க்கும் மேற்பட்ட விவசாயிகள் கோவை தாராபுரம் சாலை அருகே திரண்டு வந்து சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதையடுத்து தகவல் அறிந்து வந்த குண்டடம் காவல்துறையினர் விவசாயிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தினர். தொடர்ந்து தாராபுரம் வருவாய்த்துறையினர் முன்னிலையில் நடைபெற்ற முத்தரப்பு பேச்சுவார்த்தையில் புதிய கால்வாயில் விவசாயிகளுக்கு போதிய பாசனத்தை வழங்கவில்லை என்றால் பழைய வழித்தடத்தில் மீண்டும் பாசன நீர் செல்ல அனுமதி அளிக்கப்படும் என ரியல் எஸ்டேட் தொழிலதிபர் சேகர் தெரிவித்தார். இதனால் சமாதானம் அடைந்த விவசாயிகள் அங்கிருந்து கலைந்து சென்றனர். இந்த சம்பவத்தால் கோவை தாராபுரம் சாலையில் சுமார் 3 மணி நேரம் பரபரப்பான சூழ்நிலை ஏற்பட்டது. கூடமலையில் உள்ள சலவை தொழிலாளி வீட்டில் மின்கசிவு காரணமாக ஏற்பட்ட தீ விபத்தில் வீட்டில் உள்ள அனைத்து பொருட்களும் தீயில் முற்றிலுமாக எரிந்து சேதமடைந்துள்ளது. சேலம் மாவட்டம் கெங்கவெளி அருகே கூடமலை பிள்ளையார் கோவில் தெருவை சேர்ந்த சலவை தொழிலாளி வெள்ளையன் வீட்டில் திடீரென குளிர்சாதன பெட்டியில் கரும்புகை ஏற்பட்டு தீ மலமளவென எரிய தொடங்கியது. இதையடுத்து உடனடியாக அருகே உள்ள குடியிருப்பு வாசிகள் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். பின்னர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்பு துறையினர் தீயை அணைத்து கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இந்த தீ விபத்தில் வீட்டில் வைத்திருந்த 7 பவுன் வெள்ளி பொருட்கள், பணம், சான்றிதழ்கள், துணிகள் உள்ளிட்ட அனைத்து பொருட்களும் முற்றிலுமாக எரிந்து சேதமடைந்தது. மேலும் விபத்து குறித்து கெங்கவெளி காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தென்காசியில் அரசு நிலத்தை போலி பத்திரம் போட்டு கோடிக்கணக்கில் மோசடி செய்தது தொடர்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி பிரமுகரை காவல்துறையினர் கைது செய்து விசாரித்து வருகின்றனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் தென்காசி மாவட்ட துணை செயலாளரான ரீகன்குமார், பேச்சியம்மாள் பிரியங்கா ஆகிய 2 பெண்களுடன் இணைந்து தென்காசி வீட்டு வசதி வாரிய குடியிருப்பில் உள்ள அரசு நிலத்தினை போலி பத்திரப்பதிவு செய்து விற்க முயன்றுள்ளார். முதலியார்பட்டியை சேர்ந்த கோதர் மைதீன் உட்பட பலரிடம் அந்த இடம் விற்பனைக்கு உள்ளதாக கூறி கோடிக்கணக்கில் ரீகன்குமார் முன்பணம் வாங்கிய நிலையில் பல நாட்களாக இடத்தை பத்திரப்பதிவு செய்து கொடுக்காமல் காலம் தாழ்த்தி வந்துள்ளார். ரீகன்குமாரிடம் பணம் கொடுத்து ஏமாந்தவர்கள் விசாரித்ததில் அந்த நிலம் அரசு நிலம் என்பது தெரியவந்துள்ளது. இதையடுத்து அவர்கள் தென்காசி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மாதவனிடம் புகார் அளித்தனர். இதையடுத்து ரீகன்குமார் என்பவரை கைது செய்த காவல்துறையினர் அவரிடம் தொடர்ந்து விசாரித்து வருகின்றனர். விசாரணையில் தென்காசி, தாராபுரம் உள்ளிட்ட பல்வேறு காவல் நிலையங்களில் ரீகன்குமார் மீது 18 வழக்குகள் நிலுவையில் உள்ளதும் அவர் பல்வேறு மோசடிகளில் ஈடுபட்டதும் தெரியவந்துள்ளது. கெங்கவெளி அருகில் இருதரப்பு மோதலில் ஈடுபட்ட தாவைக்கு நிர்வாகியை காவல்துறையினர் கைது செய்தனர். சேலம் மாவட்டம் கெங்கவெளி அருகில் உள்ள தெடாவூரில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு கோவில் விழாவின் போது பழனி முருகனின் காலை ஓடியதில் அஜய் என்பவரது இருசக்கர வாகனத்தின் மீது மோதியதில் இருதரப்பிற்கும் இடையே மோதல் ஏற்பட்டுள்ளது. இதில் அஜய்க்கு ஆதரவாக தெடாவூர் தமிழக வெற்றி கழக நகர் செயலாளர் அருண், பழனி முருகன் குடியிருப்பு பகுதிக்கு சென்று அவரது ஆதரவாளர்களை தாக்கியுள்ளார். இது தொடர்பாக பழனி முருகன் அளித்த புகார் அடிப்படையில் கெங்கவெளி காவல்துறையினர் அருண் உட்பட 15 பேர் மீது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து தேடி வந்தனர். இந்நிலையில் தலைமறைவாக இருந்த நகர செயலாளர் அருண் ஒதியத்தூர் பிரிவு சாலையில் காவல்துறையினர் வாகன தணிக்கையில் ஈடுபட்ட போது இருசக்கர வாகனத்தில் வந்த அருணை கைது செய்து சிறையில் அடைத்தனர்.
பெரியகுளம் அருகே கள்ள காதலில் ஏற்பட்ட பிரச்சனையால் காதலியின் கழுத்தை அறுத்து உயிரிழக்க செய்த வாலிபரை காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர். தேனி மாவட்டம் பொம்பிநாயக்கன்பட்டி ஊராட்சிக்கு உட்பட்ட சிந்துவம்பட்டியை சேர்ந்தவர்கள் சிலம்பரசன், சக்தி மாரியம்மாள் தம்பதியர். இவர்களுக்கு 2 குழந்தைகள் உள்ளனர். இந்நிலையில் இருவருக்கும் கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்து 2 குழந்தைகளுடன் சக்தி மாரியம்மாள் தனது தந்தை வீடான பொம்பிநாயக்கன்பட்டியில் வசித்து வந்துள்ளார். இதைத் தொடர்ந்து சக்தி மாரியம்மாளுக்கும் அதே பகுதியை சேர்ந்த ராஷா என்பவருக்கும் இடையே கள்ளக்காதல் ஏற்பட்டுள்ளது. இதையடுத்து சக்தி மாரியம்மாள் ஒரு நாள் வீட்டில் தனியாக இருந்தபோது ராஜா அங்கு சென்றுள்ளார். அப்போது இருவருக்கும் கருத்து வேறுபாடு காரணமாக சண்டை ஏற்பட்டது. இதில் ஆத்திரமடைந்த ராஜா சக்தி மாரியம்மாளை அருவாமனையால் வெட்டி உயிர் மாய்க்கம் செய்துவிட்டு அங்கிருந்து தப்பித்து சென்றுள்ளார். தகவல் அறிந்து வந்த ஜெயமங்கலம் காவல்துறையினர் சக்தி மாரியம்மாளின் உடலை மீட்டு தேனி அரசு மருத்துவமனைக்கு உடற்கூறாய்வுகளுக்காக அனுப்பி வைத்தனர். இதனைத் தொடர்ந்து காவல்துறையினர் ராஜாவை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் திருப்புலிவனம் அரசு கலை அறிவியல் கல்லூரியில் சட்டமன்ற உறுப்பினர் சுந்தர் மாணவர்களுக்கு மடிக்கணினிகளை வழங்கினார். உத்திரமேரூர் அடுத்த திருப்புலிவனம் அரசு கலை அறிவியல் கல்லூரியில் மடிக்கணினி வழங்கும் விழா முதல்வர் சுகுமாரன் தலைமையில் நடைபெற்றது. இவ்விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் சுந்தர் கலந்து கொண்டு 438 மாணவ மாணவிகளுக்கு இலவச மடிக்கணினிகளை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் ஊராட்சி ஒன்றிய குழு உறுப்பினரும் திமுக ஒன்றிய செயலாளருமான ஞானசேகரன், பேரூர் திமுக செயலாளர் பாரிவள்ளல், பேரூராட்சி தலைவர் சசிகுமார், ஒன்றிய குழு உறுப்பினர் தயாளன், கோவிந்தராஜ், மாணவரணி ஒன்றிய அமைப்பாளர் புருஷோத்தமன், இளைஞரணி துணை அமைப்பாளர் ஆதிநாராயணன், பெருநகர் தயா தமிழ்செல்வன் ஆகியோர் உடனிருந்தனர். அருப்புக்கோட்டையில் கட்டப்பட்டுள்ள ஸ்மார்ட் பேருந்து நிலையம் பிப்ரவரி 13ஆம் நாள் திறக்கப்பட உள்ள நிலையில் அதற்கான ஏற்பாடுகள் குறித்து வருவாய்த்துறை அமைச்சர் சாத்து ராமச்சந்திரன் ஆலோசனை நடத்தினார். அருப்புக்கோட்டையில் உள்ள பழைய பேருந்து நிலையம் இடிக்கப்பட்டு அங்கு 12 கோடி ரூபாய் மதிப்பில் ஸ்மார்ட் பேருந்து நிலையம் கட்டப்பட்டுள்ளது. இந்த பேருந்து நிலையத்தை பிப்ரவரி 13ஆம் நாள் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே.என். நேரு திறந்து வைக்க உள்ளார். அதற்கான ஏற்பாடுகள் குறித்து வருவாய்த்துறை அமைச்சர் சாத்து ராமச்சந்திரன் நகராட்சி நிர்வாக அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார். அருப்புக்கோட்டை நகராட்சி பகுதியிலும் ஊராட்சி ஒன்றிய பகுதிகளிலும் நடைபெற்று வரும் வளர்ச்சிப் பணிகள் குறித்தும் அதிகாரிகளிடம் கேட்டறிந்த அமைச்சர் பிப்ரவரி மாத இறுதிக்குள் அனைத்து பணிகளையும் முடிக்க அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். இதில் நகராட்சி அதிகாரிகள், வருவாய்த்துறை அதிகாரிகள், வட்டார வளர்ச்சி அதிகாரிகள், திமுக நிர்வாகிகள் என பலர் கலந்து கொண்டனர். இனி வருவது திரையுலக செய்திகள். நடிகர் அர்ஜுன் இயக்கிய சீதா பயணம் படத்தின் பசவண்ணா என்னும் புதிய பாடல் வெளியாகி ரசிகர்களிடையே படத்தின் மீதான ஆர்வத்தை அதிகரிக்க செய்துள்ளது. நடிகர் அர்ஜுன் 1992 வெளியான சேவகன் படத்தின் மூலமாக இயக்குநராக அறிமுகமானார். இதன் பின்னர் ஜெய்ஹிந்த், தாயின் மணிக்கோடி உள்ளிட்ட 12 படங்களில் இயக்கியுள்ளார். இதனைத் தொடர்ந்து 6 வருடங்களுக்கு பின்னர் தற்போது சீதா பயணம் என்ற புதிய படத்தை அர்ஜுன் இயக்கியுள்ளார். இதில் நிரஞ்சன் மற்றும் ஐஸ்வர்யா முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்துள்ளனர். மேலும் இதில் சத்யராஜ், பிரகாஷ்ராஜ் ஆகியோர் நடித்துள்ளனர். இந்த படம் தமிழ், தெலுங்கு மற்றும் கன்னடம் ஆகிய மொழிகளில் வெளியாக உள்ளது. இந்நிலையில் சீதா பயண படத்தின் பசவண்ணா என்னும் புதிய பாடல் வெளியாகியுள்ளது. இப்படமானது வருகின்ற 14ஆம் தேதி வெளியாகிறது. நீண்ட இடைவெளிக்கு பிறகு நடிகர் அர்ஜுன் படத்தை இயக்கியுள்ளதால் அவரின் ரசிகர்களிடையே படத்தின் மீதான எதிர்பார்ப்பை அதிகரித்துள்ளது. இனி வருவது உலக செய்திகள். மெக்சிகோவில் தட்டம்மை நோய் பரவல் தீவிரமடைந்து வருவதால் பள்ளிகளில் கட்டாயமாக முகக்கவசம் அணிய வேண்டும் என்று அந்நாட்டு அரசு உத்தரவிட்டுள்ளது. மெக்சிகோவை சுற்றியுள்ள பல்வேறு நகரங்களில் தட்டம்மை நோய் பரவல் தீவிரமடைந்து வருகிறது. இதில் குறிப்பாக ஜாலிஸ்கோ மாநிலத்தில் உள்ள குவாடாலஜராவில் இதுவரை 1245 பேருக்கு தட்டம்மை பாதிப்புகள் பதிவாகியுள்ளன. எனவே முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பள்ளிகளில் 30 நாட்கள் முகக்கவசம் அணிவது கட்டாயம் என அந்நாட்டு அரசு அறிவித்துள்ளது. தொடர்ந்து மெக்சிகோ முழுவதும் நோய் பரவலை கட்டுப்படுத்த சுகாதார அதிகாரிகள் உரிய நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தி வருகின்றனர். இனி வருவது விளையாட்டு செய்திகள்.
20 ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடர் போட்டியில் ஐக்கிய அரபு அமீரக அணியை விக்கெட் இழப்பின்றி வீழ்த்தி நியூசிலாந்து அணி அபார வெற்றி பெற்றுள்ளது. சென்னையின் சேப்பாக்கத்தில் நடைபெற்றுள்ள 20 ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடர் போட்டியில் நியூசிலாந்து ஐக்கிய அரபு அமீரக அணிகள் மோதின. இந்த போட்டியில் டாஸ் வென்ற ஐக்கிய அரபு அமீரக அணி முதலில் பேட்டிங்கை தேர்வு செய்து 20 ஓவரில் 173 ரன்களை எடுத்தது. இதையடுத்து 174 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கி நியூசிலாந்து அணி 15 ஓவரில் விக்கெட் இழப்பின்றி 175 ரன்களை குவித்து அபார வெற்றி பெற்றது. இதன் மூலம் நியூசிலாந்து அணி உலகக்கோப்பை தொடர்களில் அதிக ரன்கள் அமைத்த ஜோடி என்ற வரலாற்று சாதனையை படைத்துள்ளது. சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் அதிகாரப்பூர்வ லக்கேஜ் பார்ட்னராக தனியார் நிறுவனம் இணைந்துள்ளது. சென்னை அண்ணா சாலை நட்சத்திர விடுதியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் அதிகாரப்பூர்வ லக்கேஜ் பார்ட்னராக தனியார் நிறுவனம் இணைந்தது. இதில் அந்நிறுவனம் CSK அணி மற்றும் அவர்களின் ரசிகர்களுக்கு சிறப்பு பைகளை வெளியிட்டுள்ளது. சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் நிர்வாக இயக்குநர் விஸ்வநாதன் இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசியபோது, CSK அணியில் அதிகாரப்பூர்வ லக்கேஜ் பார்ட்னராக வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைவதாக தெரிவித்துள்ளார். CSK மீதான அன்பை கொண்டாட தங்கள் ரசிகர்களுக்கு இப்போது மேலும் ஒரு புதிய வழியை வழங்கியுள்ளதாக கூறினார். இந்த கூட்டணியானது தங்கள் ரசிகர்களுக்கான அனுபவத்தை மேலும் அதிகரிக்கும் என்றும் நம்புகிறோம் என்றும் தெரிவித்துள்ளார். We are looking forward to a great partnership with them, and we know that Skybags will be, with the great fan base we have and with the kind of distributorship and brand image they have, we'll be able to strike a great balance. How we forward this season, sir? இனி வருவது தங்கம், வெள்ளி மற்றும் பங்கு சந்தை விலை நிலவரம். சென்னையில் ஆபரண தங்கம் இன்று ஒரு சவரன் 1,16,800 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை கிராமிற்கு 20 ரூபாய் அதிகரித்து 14,600 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் ஒரு சவரன் 160 ரூபாய் அதிகரித்து 1,16,800 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 24 கேரட் தூய தங்கம் ஒரு சவரன் 1,27,424 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் 1 கிராம் வெள்ளி 300 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளி 3 லட்சம் ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. இந்திய பங்கு சந்தைகளில் வணிகம் இன்று சரிவுடன் காணப்படுகிறது. மும்பை பங்கு சந்தை பங்கு விலை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 14 புள்ளிகள் குறைந்து 84,259 புள்ளிகளில் வணிகமாகிறது. தேசிய பங்கு சந்தை பங்கு விலை குறியீட்டு எண் நிப்டி 18 புள்ளிகள் அதிகரித்து 25,952 புள்ளிகளில் வணிகமாகிறது. மீண்டும் ஜம் தலைப்பு செய்திகள். ஆட்சியில் பங்கு என்பது தமிழ்நாட்டுக்கு ஒத்துவராது என்று திமுக தலைவர் மு க ஸ்டாலின் பேச்சு. திமுக காங்கிரஸ் கூட்டணியை பிரிக்க ஒரு சிலர் சதி செய்வதாகவும் குற்றச்சாட்டு. மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லா மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கோரி எதிர்க்கட்சியினர் அளித்த அறிவிக்கையில் குறைகளை சரி செய்தால் 2வது அமர்வில் பரிசீலிக்கப்படும் என்று மக்களவை செயலகம் அறிவிப்பு. கிராம சுகாதார பணியாளர்களின் ஊதிய உயர்வு உள்ளிட்ட நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும். தமிழ்நாடு அரசிற்கு நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வலியுறுத்தல். கனடாவில் பள்ளியிலும் வீட்டிலும் நிகழ்ந்த துப்பாக்கி சூட்டில் 9 பேர் உயிரிழப்பு, மேலும் 25 பேர் காயம். துப்பாக்கியால் சுட்டவர் இறுதியில் தன்னைத்தானே சுட்டுக் கொண்டு உயிரை மாய்த்துக் கொண்டதாகவும் தகவல். இத்துடன் ஜம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜம் செய்திகள் மாலை 6 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண ஜம் லைவ்.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.